உங்களுடைய ஒரு 2 பாடல்கள்லேருந்து என்னுடைய அவதானிப்பு ஒண்ணு இருக்கு. நீங்க 96ல ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க. "இரவிங்க திவாய்", மெய்யழகன்ல "போறேன் நான் போறேன்". இந்த இப்போ "இரவிங்க திவாய்" எடுத்துக்கிட்டோம்னா, "நீ இன்றி வாழ்வே தினம் வாழ்வதொரு வாழ்வா" அப்படின்னு ஒரு வரி இருக்கும். மெய்யழகன்ல பார்த்தீங்கன்னா, "ஊரோடு சேர்ந்தே வாழாத வாழ்விங்கு வாழ்வேனோ" அப்படின்ட்டு. அ இந்த 2 படத்துலயுமே ஒண்ணு காதல் சார்ந்து இருக்கு. ஒண்ணு ஊர் சார்ந்து இருக்கு. பிரேம்குமாரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரேஸியான ஒரு கேரக்டர்ஸ். அவங்களால வந்து அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு அன்பு வந்து, அது இல்லன்னா, அது இல்லாம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடாங்கிற அப்படின்னு பாடுற அளவுக்கு ரொம்ப மேடான ஒரு கேரக்டர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 2 பாடல் நீங்க அது கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த இல்ல, கம்பேரிசன் இப்ப எனக்கு ரொம்ப வந்ததில்ல? வந்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கு. நீங்க ஓகே, கம்பேர் பண்ணி அத சொல்றது. ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. நான் அப்படி வந்து அத அத ம். எடுத்துக்கல, புரிஞ்சுக்கல. ஆனா சாரோட பிரேம் சாரோட கதைக்குள்ள நான் போகும்போது, எனக்கு அப்படி ஒரு வலி வந்துரும். ஓகே. அது ம். எல்லாருக்குமே அத பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த வலி வரும். ஆனா ஒரு படைப்பாளியா அந்த படைப்புக்குள்ளவே இருந்து, அது திரும்ப திரும்ப எழுதும்போது, யோசிக்கும்போது, இவ்ளோ பெரிய வலிய நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்கோம். இவ்ளோ பெரிய ம். துயரத்தையும், கண்ணீரையும் குடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து, நான் அந்த பாட்டு எழுதும்போது தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லா ஒ அ கிரியேட்டர்ஸையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ல. ம். படைப்பாளியா நம்மளால ஒரு படைப்பாளி நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு கவிதை எழுதும்போது, அந்த கவிதைக்குள்ளவே நம்ம எத்தனையோ கவிதைகள என்னால ஒரு 4 வரிக்கு அப்புறம் எழுதவே முடியாம, அதனுடைய மீதி என்னோட கண்ணீராவே மாறியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பு அதுவும் வந்து நீங்க விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்லி வரும்போது, அவங்க என்ன ஒரு இயக்குனர் என்ன யோசிக்கிறாரோ, அத வந்து இந்த கதாபாத்திரங்கள்ல எடுக்கணும். ம். ஆர்டிஸ்ட்டுங்கள முதல்ல எடுக்கணும். அந்த நடிகர்களா இருக்கட்டும், அத என்னவா எழுதியிருந்தாங்களோ, அதுவாவே வெளிப்படுத்தணும் அவங்க.